அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்து இந்த 10 சஹாபாக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவுப்படி அடுத்தடுத்து கலிஃபாக்கள் வந்தாங்க. ஸோ இந்த கலிஃபாக்களுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா முக்கியமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, இவங்க அதிகப்படியான எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றி முக்கியமாக எல்லாமே இறைவனுடைய வழிமுறைப்படி சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. இறைவனுடைய வழிப்படி சிறந்த ஒரு ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறுலாம் பாருங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னு. அவங்களுடைய பீரியடை கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையும் என்னென்னா, இறைவனுடைய வழிமுறைப்படி நம்ம நடக்கணும் எல்லா வகையிலையுமே. ஸோ இதற்கு முன்னாடி உமர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குழப்பங்களும் இல்லை. பட் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த பிறகு, உஸ்மான் வந்த பிறகு நிறையா குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. அலி வரைக்கும் ஏதோ தாக்கு பிடிச்சாங்க. அதற்கு பிறகு ரொம்ப மோசமான நிலைக்கு இஸ்லாம் தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த 3 ரிலீஜனுடைய விஷயம். ஸோ இதை பற்றிலாம் ஏன் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா ரீசன் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு அடுத்து கேட்க போகிற விஷயமும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த 3 சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யூதர்களை கொண்டு ஜெருசலத்தில் நாங்கள் வைக்க போகிறோம். இங்கே முஸ்லீம்களை நாங்கள் துரத்திட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு இந்த ஒரு இது கொண்டு வர்றதுக்கு ஜயோனிசம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உலகப்போர் பிறகு. ஏன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் உலகத்தையே கன்குயர் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்துக்கு இவங்க உதவி செஞ்சாங்க. அந்த கூட்டம் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூகே, வெஸ்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அதுக்கு இந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஐடியாலஜியுமே இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கும் அதுதான் உயர்ந்து நிற்கிது. நீங்கள் எல்லா இதுவுமே எடுத்து பாருங்கள், பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லா இதுக்கும் அமெரிக்கா கட்ட பஞ்சாயத்து பண்ணுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி மேலே யார் இருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பு தான் இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் யூரோப்பு தான். அப்போது இந்த ஜயோனிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, யூரோப்பில் உள்ளவங்க இந்த யூதர்களை கொண்டு போய் இங்கே குடியமர்த்தணும் அப்படின்னு இவங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அப்போவும் இந்த யூதர்கள் சிலர் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நாங்கள் போக மாட்டோம், எங்கள் மசாயா வந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் ஒரு சிலர் போகிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நடந்தும் கூட ஒரு கட்டத்தில் போர் வருது, அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. யாருன்னா யூதர்கள்னு. ஆனால் உண்மையிலேயே யூதர்கள் அடிக்கக்கூடியவங்களா? நபிமார்கள் இருக்கும்போதே இவங்க அடிக்கலை, சூழ்ச்சி செய்வாங்க, ஆனால் அடிக்கலை. யார் அடிப்பாங்க அப்படின்னா, இன்னொரு கூட்டம் இருந்துச்சுல்ல, உள்ள ஒரு மலைக்கு நடுவில் அதை அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அவங்க அடிப்பாங்க. இப்போ அவங்க எப்படி இப்படி வந்தாங்க? குரானில் சொல்லியிருக்கு, மற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. கியாமத்தோட அறிகுறி தான் அது. அவங்க ஒவ்வொரு மேடுகள்லேருந்து இறங்குவாங்க, அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு இருக்குது, யாஜூஜ் மாஜூஜ் ஒவ்வொரு மேடுகள்லேருந்தும் இறங்கி வராமல் யூதர்களுக்கு அவங்களுடைய இடம் அந்த இடம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி. அப்போது இவங்க தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. ஓகேவா?
இவங்க அனுப்புன அந்த ஜயோனிசம் அப்படிங்கிறது உருவான காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1897. 1897. அதே வருடம்தான் ஃபிரௌனுடைய உடலையும் இறைவன் வெளிப்படுத்தினான். ஸோ ஃபிரௌனுடைய உடல் எப்போ வெளிப்படுத்தப்பட்டுச்சு? ஏன்னா குர்ஆனில் இருக்குது, ஃபிரௌனுடைய உடல் பாதுகாப்பாக இருக்குன்றது இருக்குது. பட் அது எங்கே தேடியும் கிடைக்கல. ஆனால் 1897 கிடைக்குது, ஃபிரௌனுடைய அந்த விஷயங்கள் கிடைக்குது. ஸோ கிடைச்சதுக்கு பிறகு என்ன ஆகுது, இதை நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு இது வந்து இறைவனுக்கே வந்து ஒரு சவால் விடக்கூடிய ஒரு விஷயமாக இவங்க வந்து, ஏன்னா இறைவன் சபிச்சிருக்கான், நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சபிச்சிருக்கான். இப்போ இவங்க கொண்டு போய் ஏன் அங்கே அனுப்பணும்? அப்போ இவங்களுடைய விஷயத்துக்கு இறைவனும் ஒரு அத்தாட்சியாக தானே ஃபிரௌனோட இதை வச்சுருக்கான். அதே ஃபிரௌனுடைய உடலை திருப்பியும் கொண்டு வரான். அதை விட ஹைலைட் என்னென்னா, அந்த உடல் கிடைத்தவொடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு ராஜாக்கான மரியாதை கொடுத்து அந்த உடலை கொண்டு போயிருக்காங்க யூரோப்புக்கு. இன்ஃபேக்ட் உலகத்திலேயே பாஸ்போர்ட் இருக்கக்கூடிய ஒரே மம்மி என்ன அப்படின்னா ஃபிரௌனுடைய உடல் தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இருக்கு. சும்மா இனிமேல் எல்லாத்தையுமே இப்படி யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தேடி எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக மாஷாலா தேடி எடுங்க. ஆனால் பெண்களான உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் பழைய சாப்டர், நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியும். ஆனாலும் பெண்களான நமக்கு இது தெரியலை. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கும் வந்து யூதர்கள் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, இவ்வளோ கொலையும் யூதர்கள் தான் பண்ணுறாங்க. யூதர்களுக்கு அவ்வளோ பெரிய தைரியமே கிடையாது. அப்போ இந்த இஸ்ரேல் யார், ஜயோனிஸ்ட் யார் அப்படின்னா ஜூடாயிசம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த சிம்பிளை எப்படி இருக்குன்னா, கத்தி இருக்குல்ல, ஸ்வாட், அது வந்து திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இன்னும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சொன்னோம் அப்படின்னா சிலுவை யுத்தம்னு ஒன்று நடந்துச்சு. இந்த சிலுவை யுத்தம் தான் ஒட்டுமொத்த விஷயத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுச்சு. கிலாஃபத், ஏன்னா அதுக்கு இந்த கிலாஃபத்துன்னு ஒன்று இருந்துச்சுமா, கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்ததே வந்து இந்த மாதிரி கிலாஃபத் எல்லாத்தையுமே தவிர்த்து எறியணும்னு தான். அது வரைக்கும் பாஸ்போர்ட்டு இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லைகள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு உலக போர் வந்ததுக்கு நோக்கம் இதுதான். அதுக்கப்புறம் தான் எல்லைகள், பாஸ்போர்ட்டு. இன்றைக்கும் பாருங்கள், பாஸ்போர்ட்டு ரொம்ப ஹை வேல்யூ பாஸ்போர்ட்டுன்னு ஒன்று தனித்தனியாக கொடுத்துட்டேன். அதுவும் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரீஸோட பாஸ்போர்ட் ஹை வேல்யூபிளாக இருக்கும், ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸோட பாஸ்போர்ட் லோ வேல்யூவாக இருக்கும். என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்படி உள்ள விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். அப்போ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகம் இயங்குறதுக்கான ஒரு 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 மைன்யூட் விஷயம். ஸோ இப்போ இன்றைக்கி யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க? யூதர்கள் பண்ணுறாங்களா அப்படின்னா, புலித்தோல், அதாவது ஆடுடைய தோலை போத்தி கொண்ட ஓனாய் அங்கே இருக்குது. அப்போ இவ்வளோ பேரையும் கொலை பண்ணக்கூடிய அந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குரான் மொழிப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாஜூஜ் மாஜூஜாகவும் இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரேலில் வந்து யாரெல்லாம் வந்து இறங்கியிருக்காங்களோ அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா முக்கியமாக கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஒற்றுமை என்னென்னா, யார் வேணால் கிறிஸ்டின் ஆகலாம், யார் வேணால் முஸ்லீம் ஆகலாம். ஆனால் யூதர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுடைய அந்த வம்சம் மட்டும்தான் யூதர்கள். அதை தாண்டி மற்றவங்கள அவங்க யூதனா நீங்கள் கன்வெர்ட் ஆகவே முடியாது. பட் சிலர் வந்து நாங்கள் வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் வந்து ஜுடாயிசம் அப்படிங்கிற பேரில் இன்னும் வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு போர்வைக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இவ்வளோ அழிச்சாட்டியங்கள், இவ்வளோ அராஜகங்கள் எல்லா இடத்துலையுமே. முதல் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நம்ம நினச்சிக்கிட்டோம் இன்றைக்கும் அந்த வெள்ளையர்கள் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்க. நம்ம இந்தியாவை மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. ஏன் ஆட்சி பண்ணணும்? ஏன்னா அவங்களுடைய இன்பார்ன் ரத்தமே அதுதான். அவங்களுடைய இதுவே நம்ம தான். அதே சமயம் அவங்க அந்த அளவுக்கு கஷ்டமும் அனுபவிச்சுட்டாங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டத்திலே இருந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் பெருசாக தெரியாது. ஆனால் சுகபோகமாக இருந்தவங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க மறக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த சைடு உள்ளவங்களில் அவங்களுடைய கல்ச்சரில் ராணி யாருன்னு பாருங்கள். ஏன் ராஜா இல்லை, ஏன் ராணி மட்டும்தான் இருக்காங்க? ஏன் அந்த அம்மாக்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை? ஏன் இன்றைக்கி உள்ள படங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அம்மாவை ஹைலைட் பண்ணி அந்த மகன்கள் வந்து கொள்ளையடிப்பவர்களாகவே ஏன் சித்தரிக்கப்படுறாங்க? நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாத்தையுமே நான் ஓவராலாக தூவி விட்டுருக்கேன். நீங்கள் ரிலாக்ஸாக சிந்திங்க. இன்ஷா அல்லாஹ் உலகம் எதை நோக்கி போகுது, யார் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவேர்னஸ் வச்சுக்கோங்க. இறைவன் நாடி நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு நம்மளுடைய நிலை மாறும். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த நிலைமைக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு என்ன மாதிரியான பெண்களுக்கு நான் அழகாக எத்தி வச்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சில நாட்களில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். இல்ம் இன்ஸ்டியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸுடைய இதை படி அடுத்த மாதம் நம்ம சந்திக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு இது உங்களுக்கு நான் தெளிவாக்கியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.